தெரியும் நீங்க இப்ப என்ன யோசிக்கிறீங்கன்னு. திடீர்னு இவ ஏன் மனசு மாறினான்னு தானே யோசிக்கிறீங்க. ஆனா உண்மையா சொல்றேன், நான் ரொம்ப யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். நீங்க சொன்ன ஒரு வார்த்தையும் நான் யோசிச்சு யோசிச்சு பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் தான் நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. முதல்ல நான் என்ன மாத்திக்கணும், அதாவது உங்களுக்கு தகுந்த மாதிரி நான் என்ன மாத்திக்கணும். அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும். அப்பதான் ஒரு நல்ல மனைவியா உங்ககிட்ட நான் நடந்துக்க முடியும், மத்தவங்களையும் சந்தோஷப்படுத்த முடியும். வாங்க, உங்களுக்காக எல்லாரும் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ முதல்ல போ, நான் வரேன். பாட்டிமா, பூஜைக்கு தயாராயிடுச்சுல்ல? இதெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்க போயிட்டு இருக்கீங்க? மறந்துட்டேன், உங்ககிட்ட சொல்லல இல்ல. இன்னைக்கு நம்ம வீட்டுல மகா பூஜை இருக்கு. என்னம்மா இது? இத பத்தி என்கிட்ட சொல்லவே இல்ல. நாங்க வேற. வைஷாலி, தேவாவும் விஷாக்காவும் பூஜைக்கு இங்க இல்ல. இன்னைக்கு சாயந்தரம் அவங்க 2 பேரும் ஃபார்ம் ஹவுஸ்க்கு போறாங்க. ஃபார்ம் ஹவுஸ்? ஆமாமா. இதோ வந்துட்டோம், இருங்க. வைஷாலி வா, கூப்பிடுறாங்க போலாம். நான் ராத்திரி உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்தேன், ஆனா நீ தூங்கிட்ட. பரவாயில்ல, இருக்கட்டும். நேத்து சொன்ன என்ன, இன்னைக்கு சொன்ன என்ன, விஷயம் ஒண்ணுதானே. இது பிருந்தாவனம் இல்ல? இது தேவாவோட லேப்டாப். இன்டர்நெட்ல ஏதோ ப்ராப்ளம் வந்துருச்சுன்னு தேவா இத பார்க்க சொல்லி கொடுத்திருக்கான். இதுல பிருந்தாவனத்தோட போட்டோகிராஃப்ஸ்லாம் இருக்கு. இந்த போட்டோஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம தேவா ராஜலீலையில யாரையோ தேடி இருக்கான் போல இருக்கு இல்ல? ஆமா. நான் வேற இங்க மருந்து பார்க்கலான்னு வந்துட்டு பிருந்தாவனத்தோட போட்டோவை பார்த்துட்டு இருக்கேன். நீ சொல்லு. மருந்தா? நான் பேப்பர்ல பார்த்தேன், என்னோட வியாதிக்கு ஏதோ மருந்து இருக்குன்னு பேப்பர்ல போட்டிருந்தாங்க. மருந்து சாப்பிட்டா இதெல்லாம் குணமாயிடுமா? எப்படி குணமாகும்? ஆனா ஏதோ ஒரு நம்பிக்கையில தான் பார்த்துட்டு இருக்கேன். அண்ணா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? வாழ்க்கையில எப்பவுமே நம்பிக்கையை கைவிடக்கூடாது. அது மட்டும் இல்ல, நல்லவங்களுக்கு எப்பவுமே நல்லதுதானே நடக்கும்னா. இப்பெல்லாம் நல்லவங்களை பாக்குறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு ராதிகா. சரிண்ணா, நீங்க எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. உங்ககிட்ட ஒரு விலை மதிக்க முடியாத பொருள் இருக்கு, அதை யார்கிட்டயாவது பாத்துக்க சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க யார்கிட்ட கொடுப்பீங்க? ஒரு நல்ல மனுஷன் கிட்டயா இல்ல கெட்ட மனுஷன் கிட்டயா? நல்ல மனுஷன் கிட்ட தான். அவ்வளவுதான். கடவுள் கூட வலிய தாங்கிக்கிறவர்கிட்ட மட்டும்தான் கொடுப்பாரு. அதனாலதான் நல்லவங்களுக்கே சோதனை வருது. ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? உங்களுக்கும் புதுசா இருக்கும் தெரியும். ஆனா எனக்கு இதெல்லாம் ரொம்ப குழப்பமா இருக்கு. உங்ககிட்ட மட்டும்தான் என்னால மனசை விட்டு பேச முடியுது. உங்களால மட்டும்தான் என்னோட மனசை புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். இது எல்லாத்துக்கும் மேல முதல்ல உங்க மனசுல இருக்கிற பயத்தை போக்குங்க. நீங்க உங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கான முதல் படி இது. முதல் படியில கால் எடுத்து வைக்கவே இவ்வளவு யோசிச்சீங்கன்னா அப்புறம் எப்படி வாழ்க்கையை நடத்துவீங்க? தேங்க்ஸ். நீங்க எனக்கு வணக்கம்ப்பா. சொல்லுங்க. ராதே ராதே. மாப்பிள்ள தப்பா நினைக்கலன்னா, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நான் கொஞ்சம் ராதிகாட்ட பேசலாமா? ஏன் அப்படி கேக்குறீங்க? தாராளமா உங்ககிட்ட பேசுங்க. ஒரு நிமிஷம். உங்க அப்பா கிட்ட இருந்து போன்.